மதிமுக சார்பில் போட்டியிடும் 29 வேட்பாளர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ இன்று அறிவித்தார். கோவில்பட்டி தொகுதியில் வேட்பாளராக அவரே களமிறங்கியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை சென்னை அண்ணா நகரில் தொடங்கிய அவர் மதிமுக வேட்பாளர்களின் பட்டியலை வெளியிட்டார். அந்த விவரங்களை இப்போது பார்ப்போம். ஆவடி தொழிற்சங்க தலைவரும் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அந்தரிதாஸ் MABL DPM. துறைமுகம் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே தமிழகம் மதிக்கின்ற புகாரி குடும்பத்தைச் சேர்ந்த எங்கள் சிறுபான்மை பிரிவு செயலாளர் முராத் புகாரி BA. உசிலம்பட்டி ஜீவனை அடுத்து தொண்டர்படையை இயக்கி வருகிற அத்தனை நடைபயணத்திலும் எனக்கு மெய்காப்பாளராக இருந்து வருகிற தொண்டர்படை தலைவன் தம்பி பாஸ்கர சேதுபதி BA. சாத்தூர் சாஞ்சிக்கு சென்ற போது அனைவருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்த போதும் மருந்துகளோடு சொந்த செலவில் மருந்துகளோடு வந்து வைத்தியம் பார்த்த என் தம்பி டாக்டர் ATR ரகுராமன் MBBS. பூவிருந்தவல்லி தனி ஆபத்து உதவிகளின் செயலாளர் தம்பி பூவை கந்தன். பல்லடம் திருப்பூர் மாவட்ட துணை செயலாளர் தம்பி முத்துரத்தினம். ஈரோடு மேற்கு கழகத்துக்கு ஒரு கருவூலமாக திகழ்கிற தம்பி முருகன். ஜெயங்கொண்டம் 3 முறை 50,000 வாக்குகளில் தனியாகவே ஜெயித்த MS கந்தசாமி. போராட்டத்தில் போபாலுக்கு சென்று போராடியவன். திருப்பதி கோயிலுக்கு தரிசனத்துக்கு வருகிறான் ராஜபக்சே என்று ராஜபக்சே வண்டிக்கு முன்னால் போய் கருப்பு கொடி காட்டி அன்றைக்கு துப்பாச்சூட்டிலே பலியாக இருந்த என் வீர தம்பி இளைஞரணி செயலாளர் கலையரசன் MBBA. முதுகுளத்தூர் ஒடுக்கப்பட்ட தேவேந்திர குல சமுதாயத்தில் எல்லோரும் மதிக்கிறேன் அருமை தம்பி கழகத்திலே இணைந்திருக்கின்ற தம்பி ராஜ்குமார் BSc. தாராபுரம் இந்த சமூகத்தில் விளிம்பு நிலையில் அல்ல, அதைவிட கீழாக நடத்தப்படுகிற அருந்ததியர் சமூகம், வெளிச்சத்தையே காணாத சமூகம், அவர்கள் கைதூக்கிப்பட வேண்டியவர்கள் என்று போராடுகிற தமிழ் புலிகள் கட்சியின் தலைவன் என் தம்பி வழக்கறிஞர் நாகை திருவள்ளுவன் MABL. பல்லாவரம் தமிழர் உரிமைக்காக ஈழத்தமிழரை காப்பதற்காக ஜெயலலிதாவின் கொட்டமிடுகிற அக்கிரமத்தை ஒடுக்குவதற்காக வீராங்கனையாக உலவுகிற என் அருமை தங்கை தமிழர் முன்னேற்ற படையினுடைய தலைவி வீரலட்சுமி. நாகை திருவள்ளுவன் போட்டியிடுவதும் பம்பரம் சின்னம், வீரலட்சுமி போட்டியிடுவதும் பம்பரம் சின்னம். கோவில்பட்டி பொடா சிறையை விட்டு வெளியே வந்தபோது புல்லாரெட்டி அவென்யூவில் பிப்ரவரி 18ஆம் தேதி 2004 வேட்பாளர் பட்டியலை அறிவித்தேன். 4 தொகுதிகளுக்கு. கடைசியாகத்தான் நான் சிவகாசியை அறிவித்தேன். இப்பொழுதும் அப்படித்தான். கோவில்பட்டி தொகுதி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். அன்றைக்கு விண்ணெதிர கைதட்டினார்கள். ஆனால் அதற்கு பிறகு நான் அறிவித்ததிலே அதிர்ந்தார்கள். அதனால் இப்பொழுது பம்பரம் சின்னம் என்று சொன்ன பிறகும் யாரும் கைதட்ட தயாராக இல்லை. மீண்டும் நமக்கு அதே அதிர்ச்சியை தரப்போகிறேன். என்னைத்தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன செய்வேன். கோவில்பட்டி போட்டியிடுவது பம்பரம் சின்னம். வேட்பாளர் அடியேன் வைகோ.